இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணும், யூஎஸ் யூகேலையும் பண்ணும். ஆனால் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஏஷியா பசிபிக் இருக்கா? ஜப்பான், சைனா, ஆஸ்திரேலியா மாதிரி ஃபாஸ்ட் க்ரோயிங் மார்க்கெட்ஸ், யூரோப்னா ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்ட்ராங் பிராண்ட்ஸ், சுவிஸ் பேங்க் டு ஆட்டோ மேக்கர்ஸ் வரை, லத்தீன் அமெரிக்கா, பிரேசில், மெக்சிகோ மாதிரி கமோடிட்டி ரிச் எக்கனாமிஸ், மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆப்பிரிக்கா, ஆயில், கோல்ட், யூத் பவர் அண்ட் அர்பன் பூம். இது எல்லாம் ஒரு இன்வெஸ்டர்ஸுக்கு ட்ரூ குளோபல் டைவர்சிஃபிகேஷன் கொடுக்குற ரீஜன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஏஷியா பசிபிக், யூரோப், லத்தீன் அமெரிக்கா, மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆப்பிரிக்கா ஃபண்ட்ஸ் எல்லா ரீஜியன்லையும் ஒரு டைவ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கரண்ட் ஃபினான்ஸ். லோக்கல் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நிறைய பேசியிருக்கும். ஆனால் இப்போ டைம் வந்துச்சு இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் 4 மேஜர் குளோபல் ரீஜியன்ஸ். ஏஷியா பசிபிக் ஃபண்ட் இந்தியாவுக்கு நெருங்கின மார்க்கெட் லைக் சைனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா. யூரோப் ஃபண்ட் ஸ்டெபிலிட்டி, லக்ஸரி பிராண்ட், ஸ்ட்ராங் எக்கனாமி. லத்தீன் அமெரிக்கா ஃபண்ட் பிரேசில், மெக்சிகோ மாதிரி ரிசோர்ஸ் ரிச் எமர்ஜிங் growth zone. மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆப்பிரிக்கா ஃபண்ட்ஸ் ஆயில், கோல்ட் அண்ட் ஃபியூச்சரிட்டி பாப்புலேஷன். ஸோ எல்லா ரீஜியனும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. எண்ணில் உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு சூட்டபிள் ரீஜனை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், ஏஷியா பசிபிக் ஃபண்ட். சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் தட் இன்வெஸ்ட் இன் மல்டிபிள் கண்ட்ரிஸ் இன் தி ஏஷியா பசிபிக் ரீஜன். யூஎஸ் ஆர் யூரோப் இல்லை, இது இந்தியா, சைனா, ஆஸ்திரேலியா, மலேசியா மாதிரி ஏஷியாவிலே இருக்கிற கண்ட்ரீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும். நெக்ஸ்ட், இதுல இன்வெஸ்ட் பண்ற மெயின் கண்ட்ரீஸ் இந்தியா, சைனா, ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா, தாய்வான், சிங்கப்பூர், மலேசியா. ஜப்பான் இன்க்ளூடடா சில ஃபண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணும். ஆனா ஏஷியா பசிபிக் எக்ஸ் ஜப்பான்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லும். நெக்ஸ்ட், ஏஷியா பசிபிக் ஃபண்ட்ல என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னா, ஈக்விட்டி ஃபண்ட் ஸ்டாக்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணும். பேலன்ஸ்டு ஃபண்ட் ஸ்டாக் பிளஸ் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும். எக்ஸ் ஜப்பான் ஃபண்ட் ஜப்பானை ஸ்கிப் பண்ணுவாங்க. செக்டார் ஃபோக்கஸ்டு ஃபண்ட் எக்ஸாம்பிள் டேக் ஃபார்மா, எனர்ஜி எக்ஸெட்ரா. இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ், growth potential இந்தியா, சைனா மாதிரி ஃபாஸ்ட் growing மார்க்கெட்ஸ். டைவர்சிஃபிகேஷன் யூஎஸ் ஆர் இந்தியா அலோன் இல்ல, பார்டர் எக்ஸ்போஷர். எமர்ஜிங் மார்க்கெட் அட்வான்டேஜ், ரைசிங் மிடில் கிளாஸ், டிஜிட்டல் growth. கரன்சி டைவர்சிஃபிகேஷன் ஐஎன்ஆருக்கு வெளியே இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு எட்ஜா இருக்கும், பட் இதுக்கும் ரிஸ்க் இருக்கு. ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன், சைனா தாய்வான் கான்ஃபிளிக்ட், இந்தியா சைனா பார்டர். ரெகுலேட்டரி ரிஸ்க், ஒரு நாள் ரூல்ஸ் மாறி போகலாம். கரன்சி ஃபிளக்சுவேஷன், மார்க்கெட் வாலிட்டி இன் எமர்ஜிங் கண்ட்ரீஸ். இதுல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா, லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், மாடரேட் டு ஹை ரிஸ்க் டேக்கர், ஃபாரின் மார்க்கெட்ல எக்ஸ்போஜர் வேணும்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஏஷியா பசிபிக் ஃபண்ட்னா ஒரு குளோபல் growth டிக்கெட். பட் ஆல்வேஸ் டூ யுவர் ரிசர்ச் ஆர் கன்சல்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் பிஃபோர் இன்வெஸ்டிங். நெக்ஸ்ட், யூரோப்பியன் ஃபண்ட். இது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ETF, but it will invest only in European countries. Developed market like UK, Germany, Switzerland மாதிரி கண்ட்ரீஸ்ல ஸ்டாக் எடுத்து வைப்பாங்க. நெக்ஸ்ட், இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் ஆகிற டாப் கண்ட்ரீஸ்: ஜெர்மனி இண்டஸ்ட்ரியல் லீடர், UK பேங்கிங் ஃபார்மா, பிரான்ஸ் லக்ஸரி பிராண்ட்ஸ், சுவிட்சர்லாந்து நெஸ்டில், ரொச்சி மாதிரி குளோபல் ஜெயின்ஸ், நெதர்லாந்து, ஸ்வீடன், இட்டாலி, ஸ்பெயின். சில ஃபண்ட்ஸ் ஈஸ்டர்ன் யூரோப் லைக் போலாந்து ஆர் ஹங்கரியும் கவர் பண்ணுவாங்க. யூரோப்பியன் ஃபண்டுக்கும் பல டைப்ஸ் இருக்கு. பேன் யூரோப் ஃபண்ட் ஃபுல் யூரோப் கவர் பண்ணும். எக்ஸ் யூகே ஆர் எக்ஸ் யூரோசோன் ஃபண்ட்ஸ் சில கண்ட்ரீஸ்லாம் அவாய்ட் பண்ணும். சிங்கிள் கண்ட்ரி ஃபண்ட்ஸ் லைக் ஜெர்மன் ஒன்லி ஆர் பிரான்ஸ் ஒன்லி. செக்டார் ஃபண்ட்ஸ் யூரோப் டெக் ஆர் ஹெல்த் கேர் ஃபோக்கஸ். எமர்ஜிங் யூரோப் ஃபண்ட் போலாந்து, ஹங்கரி மாதிரி ஃபாஸ்ட் growing மார்க்கெட்ஸ். நெக்ஸ்ட், இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ், டைவர்சிஃபிகேஷன், நாட் ஜஸ்ட் இந்தியா ஆர் யூஎஸ். டெவலப்டு மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி. செக்டார் அட்வான்டேஜ், ஃபார்மா, ஆட்டோ, எனர்ஜி. யூரோப் ஜிபிபி கரன்சி டைவர்சிஃபிகேஷன். சம்டைம்ஸ் அண்டர் வேல்யூடு ஸ்டாக்ஸ் எஸ்பெஷலி கம்பேர்ட் டு யூஎஸ். பட் ரிஸ்க்கும் இருக்கு. ரஷ்யா உக்ரைன் வார் இம்பாக்ட், பிரெக்சிட் ஆஃப்டர் மந்த். கரன்சி ரிஸ்க், யூரோ ஆர் ஜிபிபி ஃபிளக்சுவேட் ஆகும். growth கொஞ்சம் ஸ்லோ கம்பேர்ட் டு ஏஷியா. ஃப்ராக்மெண்டட் மார்க்கெட், ஒரே கண்டைன்மெண்ட் ஆன டிஃப்ரெண்ட் ரூல்ஸ். யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்னா, மாடரேட் ரிஸ்க் டேக்கர், லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் மார்க்கெட் எக்ஸ்ப்ளோஷர் வேணும்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ். இந்தியா அண்ட் யூஎஸ் ஆல்ரெடி இன்வெஸ்டட் ஒன்ஸ், இது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஓவராலா யூரோப்பியன் ஃபண்ட்னா ஸ்டெபிலிட்டி பிளஸ் குளோபல் ரீச். இந்தியாவில இருந்து ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்ண ஒரு கிளாசி ஆப்ஷன் இது. நெக்ஸ்ட், லத்தீன் அமெரிக்கா ஃபண்ட். இது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ETF தட் இன்வெஸ்ட் இன் கண்ட்ரீஸ் லைக் பிரேசில்,
Mexico, Chile, Argentina and Colombia. Natural resource, agriculture, oil இது எல்லாம் ரிச்சா இருக்கிற countries. எந்தெந்த கண்ட்ரிலாம் லத்தீன் அமெரிக்கா கவர் பண்ணணும்னா பிரேசில் ஆயில் அக்ரிகல்ச்சர், மெக்சிகோ மேனுஃபேக்சரிங் ஹப், Chile world's largest copper exporter, Argentina food exports, Colombia oil and coal. Some fund also include Peru and Uruguay etc. இதில் சில டைப்ஸ் இருக்கு. Regional fund mix of Latin countries, single country fund like Brazil only, sector fund energy and agriculture focus, emerging market thematic fund Latin as a part of EM exposure. இதில் இன்வெஸ்ட் பண்றதுனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் high growth potential, undervalued stocks, commodity boom advantage, portfolio diversification, currency benefit in strength, டாலர்ல இன்வெஸ்ட் பண்ணி gain in BRL or MX in strength. ஆனா ரிஸ்க்கும் இருக்கு. Political instability, frequency leadership change, currency volatility, BRL or ARS fluctuate ஆகும். Commodity dependency, copper, oil price affect பண்ணும். Inflation, economy uncertainty, sudden regulation, tax law or nationalization. யாரெல்லாம் இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னா high risk taker, long term global investor, emerging market lover, those who already invested in India, US, Europe. இது next diversification step. So overall Latin America fund ஒரு hidden opportunity, high risk but high reward territory for smart investor. Next Middle East and Africa fund. இது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ETF that invest in countries like Saudi Arabia, Nigeria, UAE, South Africa etc. Main focus oil, gas, telecom, banking, infrastructure sector. ஃபண்ட்ல இன்வெஸ்ட் ஆகிற மேஜர் கண்ட்ரிஸ் மிடில் ஈஸ்ட், சவுதி அரேபியா ஆயில் கிங், UAE டூரிசம் பேங்கிங், குவாட்ரா LNG எக்ஸ்போர்ட், குவைட் ஒமன் எனர்ஜி ரிச், ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா மைனிங் அண்ட் டெலிகாம், நிகேரியா ஆயில் அண்ட் கன்சூமர் குட்ஸ், Egypt tourism plus finance, Kenya digital startups, Ghana Marco frontier growth. இதுல சில டைப்ஸ் இருக்கு. Regional fund Middle East plus Africa mix, Middle East only fund GCC nationals, Africa only fund Southwest African countries, sector based fund oil, infrastructure, telecom, frontier market funds Ghana Marco Mari small markets. இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுனால கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் oil and resource boom, urbanization, road, cities, ports, young population especially Africa, currency diversification, US India ஓட low correlation, இதுதான் true diversification. ஆனா இதுலயும் ரிஸ்க் இருக்கு. Political instability, cops protest, currency volatility, African currency weak ஆகும், governance issue, transparency இல்ல, liquidity risk, stock ஈஸியா செல் பண்ண முடியாது, commodity price dependency, ஆயில் பிரைஸ் டவுன் ஆனா ஃபுல் மார்க்கெட் டவுன். ஓகே, யாரெல்லாம் இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னா ஹை ரிஸ்க் டேக்கர், குளோபல் டைவர்சிஃபிகேஷன் சீக்கர், ஃப்ரண்டியர் மார்க்கெட் எக்ஸ்போசர் வேணும்னு நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆப்பிரிக்கா ஃபண்ட் இஸ் சோ ரிஸ்கி பட் ப்ராமிசிங் ரீஜியன். ரைட் அலோகேஷன் பண்ணினா இது உங்க குளோபல் இன்வெஸ்டிங்ல கேம் சேஞ்சர் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்க பார்த்தோம் ஏஷியா பசிபிக்ல டெக் பூம், யூரோப்ல ஸ்டெபிலிட்டி அண்ட் பிராண்ட்ஸ், லாத்தின் அமெரிக்கால ரா growth அண்ட் மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆப்பிரிக்கால ஆயில், கோல்ட் அண்ட் ஃபியூச்சர் பாப்புலேஷன் பொட்டன்ஷியல். ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு குளோபல் டைவர்சிஃபிகேஷன் வேணும்னா இந்த ரீஜியன்ல எக்ஸ்போஷர் இருந்தாதான் கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லலாம். ரிஸ்க் இருக்கு பட் ரைட் ரிசர்ச் அண்ட் ஃபண்ட் செலெக்ஷனா ரிட்டர்ன்ஸும் இருக்கும். நம்ம இந்தியா ஃபண்டுக்கு தவிர ஃபாரின் மியூச்சுவல் ஃபண்ட்லயே இன்வெஸ்ட் பண்ண திங்க் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட் கூட, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கரண்ட் ஃபினான்ஸ் டாக்ஸ் அண்ட் பெல் ஐகானும் பிரஸ் பண்ணுங்க for regular financial insights. See you in next video. Until then, invest smart, grow safe.